ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 18/2/2026 தனலட்சுமி TL 40க்கு கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன் ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது புதன்கிழமை வந்து ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ABC போலில் வந்து 510, ஃபுல் போலில் 261,510. அதுக்கு முந்தின புதன் பார்த்தீங்கன்னா 235, ஃபுல் போலில் வந்து 314, 235 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய புதன் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் PC போர்டோட 3553 சொல்லிட்டு நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான C போர்டு நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 145லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 839. நம்மளுக்கு தேவை இங்கே பிசிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த 45 தான் தேவை. ஸோ இந்த 45ஓட நம்ம வந்து 53 மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது -53. இது வந்து ஸ்ட்ரைட் மைனஸ் தான், அதனால் வந்து கடன் வாங்கிலாம் கழிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே மைனஸ் பண்ணிடலாம். அதாவது 5ல் 4 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 1, இங்கே 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. அப்போது 1 அல்லது 2 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 1 அல்லது 2. இப்போ இந்த 145க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 882. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நண்பா. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம பிசியோட 5335 சொல்லிட்டு கூட்டுறோம், அதோட கழிக்கிறோம், அதோட நம்மளுக்கு சீபோர்டு கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 1, 2க்கு நம்மளுக்கு 2 சீபோர்டில் கிடச்சிருக்கு. ரிசல்ட் வந்து 882 இருக்குது. இப்போ 882க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 904. ஆனால் நம்மளுக்கு பிசி தேவைங்கிறதுனால பிசி மட்டும்தான். இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ், போன ட்ரா 53, இந்த ட்ரா நம்மளுக்கு 35. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். அதே மாதிரி யாரும் ரிசல்ட் கூடயும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய தனலட்சுமியோட ரிசல்ட். அதாவது புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு தான் இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தனலட்சுமி ஒரு கம்பெனிலேருந்து வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் யாரும் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. இப்போ இங்கே மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 3 போயிடுச்சுன்னா 5, இங்கே 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. அப்போ 5 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 882க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 5 அல்லது 3. இப்போ இந்த 882க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 235. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 35. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவே நம்மளுக்கு -53 and 35ங்கிற ஃபார்மெட்டு. இதில் வந்து சி அண்டு பிசின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ட்ரா போகிறோம். ஸோ 35ங்கிற ஃபார்மெட்டு ப்ளஸ்ங்கிற இதில் நம்ம கூட்ட போகிறோம். இப்போ நம்ம 235க்கு வந்திருக்கோம். இதோட ஃபுல் போர்டு வந்து 314. நம்மளுக்கு தேவை வந்து இந்த 35 மட்டும்தான். ஏன்னா எக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசி வந்து நம்மளுக்கு எக்ஸு. ஸோ இதோட நம்ம இந்த ட்ரா வந்து +3 and 5. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 3 கூட்டினோம்னா 6, இங்கே 5ஓட 5 கூட்டினோம்னா 0. அப்போது 6 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 235க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 0. இப்போ இந்த 235க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 510. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் நிற்கிறோம். ஏன்னா இந்த 510 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம சீபோர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கண்டினியூஸாக சீபோர்டு இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு பெயிட்ஸ் கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது நண்பா. ஏன்னா வந்து நம்மளுக்கு சீபோர்டு, பிசி போர்டு, சீபோர்டுன்னு வந்திருக்கு. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 510 ஃபுல் போர்டில் வந்து 261 இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிசி மட்டும் தான் தேவை 10. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 53. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6,
இங்கே 0வோட 3 கூட்டினோம்னா 3, 6 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். ஸோ இது V9 ஃபார்மெட்டில் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து சி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 6 அல்லது 3, 6 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட இப்போ நம்ம பிசி போர்டுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இப்போது நம்ம வந்து சி போர்டுக்கான கெஸ்ஸிங் முடிஞ்சு இப்போ வந்து பிசி மிக்சடு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிசி மிக்சடு இந்த ட்ராவுக்கான பிசியை பொறுத்த வரைக்கும் பிசி மிக்சடுன்னா நம்ம வந்து சி போர்டுக்கான கெஸ்ஸிங் எதுவாக இருந்தாலும் ஒரு சில நம்பர்ஸ் வந்து நம்ம இதில் மாற்றி சி போர்டில் கொடுப்போம். ஸோ அதை தான் நான் பிசி மிக்சடுன்னு கொடுத்துருக்கேன். இல்லைனா டேரெக்டாக நம்ம பிசி போர்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் சில நண்பர்கள் கேட்பீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். மிக்சடுங்கிறது வந்து சில நேரத்துக்கு இது போர்டு மாறும்போது நம்மளுக்கு சி போர்டில் வேறு நம்பர் கூட வந்து நிற்கும். அதுக்காக தான் பிசி மிக்சடுன்னு சொல்கிறது. இப்போது இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க பிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 53 76 06 26 16 36 73 83 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி மிக்ஸில் கிடச்சிருக்கிறது. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுக்குறோம். அதோட நம்ம பிசி போர்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவுக்கான சிங்கிள் இதுதான் நண்பா. ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் நம்மளுடைய சி போர்டிலேருந்து 66 அண்டு 33க்கு சான்சஸ் இருக்குது. கேம் டபுளாக இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் குழப்பிக்காதீங்க. நிறையா நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு அதோட நம்ம பிசி மிக்சரும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி புதன்கிழமை 18/2/2026 தனலட்சுமி DL40க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.